ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு மீல் மேக்கர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மீல் மேக்கர் தண்ணியில் ஊற வச்சிருக்கு. இந்த தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான மசாலா, மஞ்சப்பொடி, கரம் மசாலா, கறி மசாலா, உப்பு தேவையான அளவு. கடாய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாயிட்டு சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக நல்லா வறுபடட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இப்போ தக்காளி போட்டுடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு உப்பு போட்டுட்டோம். தக்காளி வதங்கிட்டு இப்போ மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கூட கறி மசாலா, கரம் மசாலா ரெண்டுமே போட்டுக்கலாம். பச்சை ஸ்மெல் போற வரையும் நல்லா வதங்கட்டும், எண்ணெயிலேயே வதங்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ கொஞ்சமா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ லைட்டா உப்பு பார்த்துக்கலாம். இப்போ மீல் மேக்கரை புளிஞ்சிட்டு லைட்டா புளிஞ்சிட்டு அந்த மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீல் மேக்கரோட நல்லா மசாலாலாம் மெர்ஜ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு மீல் மேக்கர் ஃப்ரை. இது தயிர் சோறு, சாம்பார் சாதம், கீ ரைஸோடு நல்லா சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.